மணியம்பேட்டை மிட்டாய் சுவாமிகள் செஞ்சி மாவட்டத்தில் இருக்கார். சுவாமிகளை பற்றி சொல்லணும் நிறைய சொல்லிகிட்டே போகலாங்க. அவர் நிகழ்ச்சி அற்புதங்கள் ஏராளம். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஜீவசமாதி அடையிறது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. அதே மாதிரி சுவாமி எப்போ ஜீவசமாதி அடைந்தார் பார்த்தீங்கன்னா 18/10/1962, அதாவது மிருகசீர நட்சத்திரம் ஐப்பசி மாதம். அப்போ தான் சுவாமி ஜீவசமாதி அடைஞ்சார். சுவாமியோட மகிமை பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசுங்க. அது ஒரு சின்ன ஒரு வட்டத்தில் அடக்க முடியாது. சுவாமியை பார்க்க வர பக்தர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள மன பிரச்சனை ஆகட்டும், அவங்களுக்குள்ள அந்த உடல் பிரச்சனை ஆகட்டும், நிறைய விஷயங்கள் சுவாமி போக்கி கொடுத்துருக்காரு. சிலரை பார்த்த மாத்திரமே பார்த்தீங்கன்னா இதான ஒரு பிரச்சனை இந்தா தீர்ந்துடும் அப்படின்னு விபூதி எடுத்து கொடுப்பாரு சுவாமி, அந்த பிரச்சனை தீர்ந்துடும். அதே மாதிரி சுவாமி மிட்டாய் வியாபாரின்னு சொன்னல, அவருக்கு குழந்தைங்க மேலே அளவற்ற அன்புங்க. குழந்தைங்க பார்த்தீங்கன்னா நல்வழிப்படுத்தணும், ஆன்மீகத்தில் கொண்டு வரணும், அதை மாதிரி நல்லவனாக இருக்கணும், நான் நல்லதை சொல்லுவார், நீதி போதனைகள் நிறைய விஷயம் சொல்லுவார் சுவாமி குழந்தைங்கக்கிட்ட. மிருகசீர நட்சத்திரம் இருக்கணும் பார்த்தீங்கன்னா சுவாமி போய் வழிபடும் போது அவங்க வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்க இன்னல்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து எல்லாமே சுபிச்சமாக அமையும். நேரம் கிடைக்கும் போது சுவாமியை போயிட்டு தரிசனம் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். சிறப்பு நவ ஜோதிர்லிங்க யாத்திரை முன்பதிவுக்கு 7305858585. Presenting sponsor தமிழ் மேட்ரிமோனி. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. கூதம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சித்தர் யார் தெரியுமா? அவர் ஒரு மிட்டாய் வியாபாரிங்க. ஆமாங்க. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணை தவறாக நடக்க முயன்ற ஒரு ஊர் தலைவரே பார்த்தீங்கன்னா சிலையாக மாற்றினவர். பார்த்தீங்கன்னா நம்ம சுவாமிகள் பார்த்தீங்கன்னா விடிய விடிய குளத்திலே பார்த்தீங்கன்னா அந்த கட்டை மிதக்கும்ல, அந்த மாதிரி தியானத்தில் பார்த்தீங்கன்னா சுவாமி அமருவாங்க. தண்ணியில் அப்படியே மிதப்பாங்க. ஆழ்ந்த தியானத்தில் தண்ணியில் மிதந்துட்டு இருப்பாங்க விடிய விடிய சுவாமிகள். அப்படிப்பட்ட ஒரு சித்தர் தான் பார்க்க போகிறோங்க. இந்த சித்தர் யார் தான் கேட்குறீங்க? இவர் தாங்க முனுசாமி என்கின்ற மணியம்பேட்டை மிட்டாய் சுவாமிகள் செஞ்சி மாவட்டத்தில் இருக்கார். சுவாமிகளை பற்றி சொல்லணும் நிறைய சொல்லிகிட்டே போகலாங்க. அவர் நிகழ்த்தி அற்புதங்கள் ஏராளம். சுவாமி பார்த்தீங்கன்னா இல்லற வாழ்க்கையிலேருந்து துறவரம் கொண்டு ஆன்மீக வாழ்க்கையில் வந்துடுறாரு. சுவாமி அப்போது ஆன்மீக வாழ்க்கை வந்தாலும் பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த மிட்டாய் வியாபாரன்றது பண்ணிட்டு இருக்கார் சுவாமிகள். குழந்தைங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா மிட்டாய் நிறைய கொடுப்பாரு. அவர் மிட்டாய் வியாபாரம் பார்த்தா ஜவ்வு மிட்டாய் இருக்குல்ல, அந்த காலத்தில் அந்த மிட்டாய் வியாபாரம் பார்த்துருந்தார் சுவாமிகள். தியானம் பார்த்தீங்கன்னா அவருக்கு ரொம்ப அதிகம். சுவாமி பார்த்தீங்கன்னா செஞ்சின்ற மாதிரி திருவண்ணாமலை மாவட்டம் பக்கத்தில் இருக்குது. அடிக்கடி சுவாமி திருவண்ணாமலைக்கு போயிட்டு அங்கே நிறைய மகான்களையோ சித்தர்களையும் சந்தித்து ஆசி பெற்று வருவார் சுவாமிகள். ஒரு தடவை சுவாமிகளை பார்க்க பக்தர் வரும்போது அவர்களுக்கு இருக்க நோயை எப்படி சுவாமி குணப்படுத்துவாருன்னா விபூதி கொடுத்து குணப்படுத்துவார். சிலருக்கு மிட்டாய் கொடுத்து குணப்படுத்துவாருங்க நம்ம மிட்டாய் சுவாமிகள். சுவாமிகளோட இடம் பார்த்தீங்கன்னா மணியம்பேட்டையில் அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா குளக்கரை பக்கத்தில் குடியில் அமைச்சிருப்பார் சுவாமி. அங்கே தான் சுவாமி தங்கியிருப்பார். சுவாமியை பார்க்க பார்த்தீங்கன்னா நிறைய பக்தர் வருவாங்க. ஏன்னா சுவாமியோட மகிமை நிறைய பேருக்கு அப்போ தெரிய வந்தது. சுவாமி கிட்ட போனாலே போதும் நமக்கு மனக்கவலையாகட்டும் உடல் கவலையாகட்டும் நீங்கும் அப்படின்ற விஷயம். அதை தாண்டி சுவாமிகள் பார்த்தீங்கன்னா நிறைய அன்னதானம் பண்ணுவாருங்க. சுவாமிகளோட சிறப்பை பார்த்தீங்கன்னா அன்னதானம் பண்ணுறது தான் சுவாமிகளுக்கு. நிறைய அன்னதானம் பண்ணுவார் சுவாமிகள். நம்ம சுவாமிகள் பார்த்தீங்கன்னா ஒரு குடியில் அமைச்சு அங்கே நிறைய தொண்டு பண்ணிகிட்டு இருக்காரு. சுவாமிகளுக்கு பணிவிடை செய்கிறதுக்கு ஒரு பெண் இருந்தாங்க. அப்போ அந்த பெண் மேலே பார்த்தீங்கன்னா நல்லவங்க இருந்தால் கெட்டவங்க இருக்கான் செய்வான். அந்த பெண் மேலே அந்த ஊரில் இருக்க ஒரு தப்பான ஆளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அம்மா மேலே ஒரு கண்ணு. சுவாமிகள் குடியில் அமைச்சு நிறைய மக்களுக்கு பார்த்தீங்கன்னா அன்னதானம் பண்ணியிருந்தார் சுவாமிகள். சுவாமியோட மகிமை தெரிஞ்சு ஒரு பெண்மணி பார்த்தீங்கன்னா சுவாமி கிட்ட பணிவிடை செய்வாங்க. அந்த பணிவிடை செய்கிற பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை ஏற்படுது. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் இருக்க ஒரு கையவர் என்ன பண்ணுறாரு, அந்த பெண்ணை தப்பான இருக்க முயற்சிருக்காரு. இதை பார்த்த சுவாமி என்ன பண்ணுறாரு, சிலையாக போன்ட்டு அந்த கையவர் சொல்லிடுறாரு. அந்த ஆள் பார்த்தீங்கன்னா விடிய விடிய சிலையாக இருந்துகிட்ருக்காரு. இதை பார்த்த ஊர் மக்கள் எல்லாம் பதறி போய் ஐயா என்னங்க இவர் சிலையாக நிற்கிறாரு அப்படின்னும் போது தன் தவறை உணர்ந்து சுவாமிகிட்ட மன்னிப்பு கேட்குறாரு. ஐயா நான் மன்னிச்சிடுங்கன்ட்டு அப்படியே உள்ளுக்குள்ளேயே அப்போ சரி போ அப்படின்னு சொல்லுவோம். அந்த சிலையாக இருந்த மனுஷன் நடந்து போகிறார் சுவாமிகிட்ட மன்னிப்பு கேட்டு. இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட் பார்த்தீங்கன்னா சுவாமி நிகழ்த்தியிருக்காரு. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அவரே சுவாமிக்கான ஜீவசமாதி எப்படி அமையணும், எந்த இடத்துல இருக்கணும், அதுக்கான விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சுவாமியை பக்கத்துலேருந்து குழி தோண்டி அதுக்கான விஷயம் எல்லாம் பண்ணியிருக்காரு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஜீவசமாதி அடையிறது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. ஏன்னா போலீஸ்கிட்ட பர்மிஷன் நிறைய சட்ட சிக்கலாக இருந்தது. அந்த காலத்துலையும் பார்த்தீங்கன்னா சுவாமிகள் தனக்கான ஒரு விஷயத்தை விடாப்படியாக இருந்தார். நான் இங்கே தான் ஜீவசமாதி அடையணும், இதை யாரும் தடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சுவாமி நிர்மாணிச்சிட்டார். நான் இங்கே தான் இருக்கணும்ன்ட்டு. அதே மாதிரி சுவாமி எப்போ ஜீவசமாதி அடைந்தார் பார்த்தீங்கன்னா 18/10/1962, அதாவது மிருகசீர நட்சத்திரம் ஐப்பசி மாதம். அப்போ தான் சுவாமி ஜீவசமாதி அடைஞ்சார். சுவாமியோட மகிமை பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசுங்க. அது ஒரு சின்ன ஒரு வட்டத்தில் அடக்க முடியாது. சுவாமியை பார்க்க வர பக்தர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள மன பிரச்சனை ஆகட்டும், அவங்களுக்குள்ள அந்த உடல் பிரச்சனை ஆகட்டும், நிறைய விஷயங்கள் சுவாமி போக்கி கொடுத்துருக்காரு. சிலரை பார்த்த மாத்திரமே பார்த்தீங்கன்னா இதான ஒரு பிரச்சனை இந்தா தீர்ந்துடும் அப்படின்னு விபூதி எடுத்து கொடுப்பாரு சுவாமி, அந்த பிரச்சனை தீர்ந்துடும். அதே மாதிரி சுவாமி மிட்டாய் வியாபாரின்னு சொன்னல, அவருக்கு குழந்தைங்க மேலே அளவற்ற அன்புங்க. குழந்தைங்க பார்த்தீங்கன்னா நல்வழிப்படுத்தணும், ஆன்மீகத்தில் கொண்டு வரணும், அதை மாதிரி நல்லவனாக இருக்கணும், நான் நல்லதை சொல்லுவார், நீதி போதனைகள் நிறைய விஷயம் சொல்லுவார் சுவாமி குழந்தைங்கள்கிட்ட.
சுவாமியோட ஜீவசமாதி எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா வந்து மணியம்பட்டுன்னு ஊரில் இருக்குது, செஞ்சி பக்கத்தில். செஞ்சி பார்த்தீங்கன்னா வந்து செஞ்சிலேருந்து நம்ம வந்து மேல்மலை போகிறோம் அங்காளம்மன் கோயில், அந்த போகிற வழியில் பார்த்தீங்கன்னா மணியம்பட்டுன்னு ஊர் வருது. அங்கே போயிட்டு மணியம்பட்டு சித்தர் இல்லை மிட்டாய் சுவாமிகள், மிட்டாய் சித்தர் அப்படின்னு நிறைய பேருக்கு அவருக்கு நீங்கள் கேட்டாலே சொல்லுவாங்க. மணியம்பட்டிலேருந்து சித்தர் கோயில் எங்கன்னு கேட்டாலே சொல்லிவிடுவாங்க. சுவாமியோட ஜீவசமாதி அங்கே இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், சுவாமிகளுக்கு குழந்தைங்களாம் ரொம்ப பிடிக்கும். உங்கள் குழந்தையும் வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒழுக்கமான ஒரு பெரிய இடத்துக்கு வரணும், அதே மாதிரி சொல்கிற பட்ச குழந்தை கேட்க மாட்டுது அப்படின்றவங்க, சரியாக படிக்க மாட்டேன்றவங்க, உங்கள் குழந்தைய சுவாமிகிட்ட ஜீவசமாதிக்கு கூட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா வந்து சுவாமியோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். அதே மாதிரி மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சுவாமியை போய் வழிபட்டால் அது இன்னும் விசேஷம். ஏன்னா சுவாமி வந்து மிருகசீரிட நட்சத்திரம் அன்றைக்கி தான் வந்து ஜீவசமாதி அடைஞ்சார். என்றைக்கு 18/10/1962 அப்போ தான் சுவாமியோட ஜீவசமாதி தான். அதாவது ஐப்பசி மாதம் மிருகசீரிடம். மிருகசீரிட நட்சத்திரம் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா வந்து சுவாமியை போய் வழிபடும் போது அவங்க வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்க இன்னல்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து எல்லாமே சுபிச்சமாக அமையும். நேரம் கிடைக்கும் போது சுவாமியை போயிட்டு தரிசனம் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். சிறப்பு நவ ஜோதிர்லிங்க யாத்திரை முன்பதிவுக்கு 7305858585. Presenting sponsor, Tamil Matrimony. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி.